ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகே அழகே சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக குலதெய்வம் கோவிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் வெளியில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வராங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னா, சுரேஷ் சொல்கிறாரு, மாமா நான் உங்கள் கார்லேயே வரேன்ற மாதிரி சொன்னோன்னே மதியம் சுரேஷும் என்ன பண்ணுறாங்க, தங்கராஜ் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது தங்கராஜ் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருமா பழைய மாதிரி என்கிட்ட மோதிப்பார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏதோ கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ இந்த வாழ்க்கை உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமாக சொல்லிட்டு வருவார். அப்போ எனக்கும் ரேவதிக்கும் தான் ஊரே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது, ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இல்லையா, என்ன நான் தான் அவகிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன்ற மாதிரி சொல்லும் போது என்ன ஆகுன்னா, அந்த ஒரு குட்டி பையன் ஒருத்தன் இருப்பான், தங்கராஜ் பையன். அவன் என்ன சொல்லுவான், இவன் வேற அப்படின்னு சொல்லணுன்னே தங்கராஜுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா பேசிகிட்டே இருக்கும்போது அவன் அந்த வார்த்தையை சொல்லுவான். யாரடா சொல்கிறேன்னு கேட்கும் போது அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், கேம்லப்பா இவன் வேற குறுக்க வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது சரி மதியம் ரேவதியும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிரித்த உடனே ஒரு மாதிரி தங்கராஜுக்கு அவமானமாக போயிடும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இறங்கி அப்புறம் மலர் வந்து ஆரத்திலாம் எடுத்து எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பாலும் பழம்லாம் கொடுத்து விளக்கேற்றி எல்லாம் முடிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு ரேவதியும் மலரும் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி மதிக்கிட்ட பயப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, அப்படி தான் இருக்கும், போக போக உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ரேவதியும் சொல்லுவாங்க. மலரும் சொல்லுவாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மதியம் என்ன பண்ணுறாங்க, முகம் அலம்பிட்டு இந்த மாதிரி சுரேஷ் சொல்லியிருப்பார், பிடிக்காத 2 பேருக்கு தான் இந்த உலகத்தில் கல்யாணம் ஆகும், இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்னோடய வாழ்க்கை என்ன ஆகுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி மதிக்கிட்ட சொல்லுவார் பாருங்க. அதை நினச்சி அப்படியே அழுகுறாங்க. கல்யாணம் ஆன சீனெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க அம்மா முத்தம் கொடுத்ததெல்லாம் நினச்சி அப்படியே அழுகுறாங்க அந்த தாலியை பார்த்துட்டு. அப்போ பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து ரூமில் உட்காந்துருப்பாங்க மதி. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுரேஷும் உள்ளே வராரு. உள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா, ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவரும் போய் குளிச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே என்ன பண்ணுறாரு, அவர் கல்யாணம் ஆனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா இந்த தங்கராஜ் வந்து எல்லா இதுலேயும் வந்து வில்லத்தனத்தை காமிச்சிக்கிட்டே இருக்காரு. மதியை பழி வாங்குவாரா இல்லை மதி தங்கராஜை வச்சு செய்வாங்களான்னு போக போக தான் தெரியும். நான் உங்களுக்கு சீரியல் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.